சாந்தி. இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில். பிப்ரவரி 5. உறவினர் மேலும் நம்முடைய சரீரத்தின் மீதும் ஏன் பற்றுதலை இப்போது விட வேண்டும்? ஏனெனில் இந்த சரீரம் என்ற ஆடையை இங்கேயே விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பதால். இந்த ஞான மார்க்கத்தில் நமஸ்காரம் என்று சொல்ல தேவையில்லை. ஏன்? இது நம்முடைய ஒரு குடும்பம் என்பதால். இந்த நாடகம் எப்போது முடியும்? இது ஆரம்பமும் முடிவுமற்ற நாடகம், நடந்து கொண்டேதான் இருக்கும். பிரம்மாவை நினைப்பதால் எதுவும் கிடையாது. ஏன்? ஈஸ்வரன் தான் பிரம்மா மூலம் அனைத்தையும் செய்கிறார். இவரே அவரிடமிருந்துதான் அனைத்தையும் அடைகிறார். அழியக்கூடிய இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? புத்திசாலி குழந்தைகளாகி மற்றவர்களை உயர்த்துவதற்கு உதவி செய்ய வேண்டும். சத் சங்கங்களுக்கும் ராஜயோகிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? சத் சங்கங்களில் காலில் விழுவது பணிவு என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ராஜயோகிகள் ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவின் காலில் விழ முடியாது என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனியான நடிப்பு இருக்கிறது. இதில் கவலைப்பட தேவையில்லை. சரியா தவறா? சரி. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நரனில் இருந்து நாராயணன் ஆவது என்பது சிவனின் குழந்தைகளாகிய உங்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். நன்றி. ஓம் சாந்தி.